ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக ஒரு vlog டைப் வீடியோ தான் எடுத்திருந்தேன். அதுக்கு வந்து இன்ட்ரோ வேறு மாதிரி எடுத்திருந்தேன். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் என்கிட்ட வந்து நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்க மேடம், நல்லா இருக்கீங்களா, உங்கள் வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா, அங்கே இருக்க ஸ்டேட்டஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோ வந்து அதோட ஒரு அட்டாச் மாதிரி பண்ணியிருக்கிறேன். நாங்கள் இங்கே எல்லாருமே ரொம்ப நல்லா சேஃபாக நல்லா இருக்கிறோம். ஆஸ் அ கவர்மெண்ட் சொன்ன மாதிரி நாங்கள் எல்லாருமே வீட்டில் தான் சேஃபாக இருக்கோம். வெளியில் எங்கேயும் அனாவசியமாக வெளியில் போகிறது இல்லை. வீட்டுக்கு வேணுங்கிற சாமான்லாம் பார்த்திங்க அப்படின்னா, பசங்களுக்கு ஸ்ப்ரிங் பிரேக், அதாவது இட்டாலியில் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கப்பயே நான் வந்து பிளான் பண்ணி ஒரே நாளில் இங்கே எனக்கு தேவையான சோப்பு, டிஷ் வாஷர் க்ரீமு, அப்புறம் ஹேண்ட் வாஷ் லிக்விடு, டாய்லெட் டிஷ்யூ, கிச்சன் டிஷ்யூ எல்லாமே ஹோல்சேல்ஸில் பல்காக எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதேமாதிரி இண்டியன்ஸ் க்ராசரிஸ் மெயினாக நான் சேனலை ரன் பண்ணோம். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா, இங்கேருந்து போகிற ஷிப்மெண்ட்டோ அங்கேருந்து வர ஷிப்மெண்ட்டோ கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா இந்தியன் கிராசரிஸ் இல்லாமல் நம்ம சமைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். அதனால் இட்லி அரிசி, சாப்பாட்டு அரிசி, பருப்பு, அப்புறம் வந்து நம்ம பயிறு வகைகள், மில்லட் வகைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா எவ்வளோ என்னால் ஸ்டாக் பண்ண முடியுமோ, கோதுமை மாவு எல்லாமே வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன். சப்போஸ் இனிமேல் நார்மலாக ஆனாலுமே என்னால் ஒரு 4 மாதத்துக்கு ரன் பண்ண முடியும். ஸோ அந்த அளவுக்கு நான் வந்து ஸ்டாக் பண்ணி வச்சிட்டேன். மெயினாக வந்து வெங்காயம், தக்காளி இதெல்லாம் இந்த வீணாக போகிற சாமான்கள் மட்டும் எவ்வளோ நாள் இருக்குமோ அவ்வளோ வேணுங்கிற சாமான் மட்டும் வாங்கி வச்சுக்கிட்டோம். அவருக்கு பார்த்திங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு அவர் வீட்டில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. பெரியவர் வந்து மிடில் ஸ்கூல் அதாவது படிச்சுட்ருக்காதனால அவங்களுக்கு அவங்களோட சிலபஸ்லாம் ஆன்லைனில் டீச்சர்ஸ் வந்து டீச் பண்ணுறது, அதே மாதிரி ஹோம்ஒர்க் கொடுக்குறது அந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஈவன் தமிழ் ஸ்கூலுமே ஆன்லைனில் தான் அவளுக்கு போயிட்டுருக்கு. சின்னவளுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஸ்கூல் வந்து கிடையாது, அவள் வீட்டில் தான் இருக்கிறா. பட் ஒரு வாரமாக எக்ஸ்டெண்ட் பண்ணி போயிட்டுருக்காங்க. பட் எவ்வளோ நாள் அது எக்ஸ்டெண்ட் ஆகுங்கிறது தெரியல. ஆஸ் அ பேரண்ட்டாக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, பசங்களையும் சரி நாங்களும் சரி அனாவசியமாக வெளியில் போகிறது கிடையாது. அதுதான் வந்து எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்காங்க. கொரோனா வைரஸை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இதை பற்றி சொல்கிற அளவுக்கு நான் வந்து பெரிய ஒரு எக்ஸ்பர்ட் கிடையாது. பட் ஆஸ் அ பேரண்ட்டாகவும் ஒரு குடிமகனாகவும் நான் என்ன பண்ணணுமோ அதை பண்ணிகிட்ருக்கேன். 2 விஷயம், பசங்களுக்கு இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி ஃபுட்டு தரணும், அது ஒன்று பண்ணிகிட்ருக்கேன். இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா, நம்மளால் யாருக்கும் பிரச்சனை ஆகக்கூடாது, அவங்களால நமக்கு பிரச்சனை ஆகக்கூடாது. ஸோ இந்த 2 விஷயத்த மட்டும் நான் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன். மெயினாக நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா, தேவையில்லாமல் சோஷியல் மீடியாவில் ஃபார்வர்ட் மெசேஜ் அதெல்லாம் பார்த்து பயப்படாதீங்க. ஒன்று, இங்கே வந்து பார்த்திங்கன்னா எவ்ரிடே 10 to 11 o'clock போல் பிரசிடெண்ட் வந்து ஒயிட் ஹவுஸ்லேருந்து நியூஸ் வந்து சொல்லுவாங்க, லேட்டஸ்ட் அப்டேட்டு. அது வந்து நான் பார்த்துட்ருப்பேன். அது அவரோட சில ஸ்பெஷலிஸ்ட்லாம் இருப்பாங்க, அவங்களாம் நியூஸ் சொல்லிகிட்ருப்பாங்க, அதை பார்ப்பேன். இன்னொன்று பார்த்திங்கன்னா, நான் இருக்கிற ஏரியாவில் லோக்கல் நியூஸ் வந்து அப்டேட் பண்ணிகிட்ருப்பாங்க, அது பார்க்குறேன். இது 2 விஷயந்தான் பார்க்குறேன். இன்னொன்று, நம்ம ரிலேஷன்ஸ்லாம் இருக்கிற இந்தியாவில் என்ன ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறதையும் நான் வந்து செக் பண்ணிக்குவேன். ஸோ அவங்களாம் நம்ம சேஃபாக இருந்தால் தான் நம்மளால் இங்கே நிம்மதியாக இருக்க முடியும் இல்லையா? அதனால் அந்த அளவுக்கு இருக்கிறேன். மற்றபடி நாங்கள் இங்கே எல்லாருமே ரொம்ப சேஃபாக இருக்கிறோம், ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிறோம். ஸோ நம்ம இன்றைக்கி நான் ஏற்கனவே எடுத்த விலாகை வந்து கண்டினியூ பண்ணுறேன், பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் நம்ம சேனலில் பார்த்திங்க அப்படின்னா காய்கறிகள் இல்லாத குழம்பு, அதே மாதிரி ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் வெரைட்டிஸ் அதெல்லாம் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். அதெல்லாம் போய் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இருக்கிற சாமான்களில் வச்சு எப்படி வந்து ஹெல்த்தியாக ரன் பண்ணலாம் அப்படிங்கிறத போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க வந்து அந்த வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. 9வது, பட் இன்றைக்கி நான் ஒரு மாதிரி மழை பெய்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ வீடெல்லாம் நேற்று நைட்டே பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். பசங்க எல்லாம் தூங்கிட்டுருக்காங்க. ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா காலையில் கொஞ்சம் சாமான்கள் இருந்துச்சு, அதை வந்து கழுவி போட்டுட்டேன். இன்றைக்கி வந்து சாம்பார் சாதமும் சிப்ஸும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேந்திரங்காய் காய் வாங்கிட்டு வந்தேன். ஸோ அதை வச்சு சிப்ஸ் போடணும். அப்புறம் வந்து வடை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இட்லி இந்த சைடு வெந்துக்கிட்டு இருக்குது. சாம்பார் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வச்சுட்டேன். ஸோ இந்த இட்லி சாம்பாரும் ஆல்ரெடி சேனலில் எப்படி இருக்குங்கிறது நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், வீடியோ செக் பண்ணிக்கோங்க. பால் காய்ச்சி வச்சுருக்கேன், டிகாஷன் வந்து இறங்கியிருக்கு, இட்லி வந்து வெந்துக்கிட்டு இருக்குது.
ஸோ மாவு அரைச்சி 2-3 நாளைக்கு எடுத்து வச்சாச்சு. ஸோ உர ஊற்றுறதுக்கு பாலை வந்து எடுத்து ஆற வச்சுருக்கிறேன். ஆறுனதுக்கப்புறம் இதை வந்து உர ஊற்றணும். இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா வடை பசங்க கேட்டாங்க. ஸோ அவங்களுக்காக கொஞ்சமாக ஒரு 1/2 கப்பு மட்டும் மாவு போட்டு ஆட்டி வச்சுருக்கிறேன். இப்போ வந்து வடைக்கு வெங்காயம் எல்லாம் அரைச்சி போடணும். நார்மலாகவே பார்த்திங்கன்னா நம்ம சாமான்லாம் கம்மியாக தான் வாங்குவோம். பட் இப்போ வந்து கொஞ்சம் ஸ்டாக் பண்ணிக்கணும் அப்படிங்கிறனால வெங்காயம், உருளைக்கிழங்கு, பசங்களுக்கு வந்து சிட்ரிக் ஜூஸ் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க நிறையா. ஸோ ஆரஞ்சு இதெல்லாம் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறேன். இங்கே பார்த்திங்க அப்படின்னா நான் வாங்கின ஒரு வெங்காயத்தில் ரொம்ப அழகாக செடி மாதிரி வந்துருச்சு பாருங்கள். ஸோ இதை கட் பண்ண வேண்டாம் அப்படி சொல்லிவிட்டு அப்படியே எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ நல்லாவே வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி எடுத்து வச்சுக்குவோம். சம்டைம்ஸ் சில வெங்காயம்லாம் பார்த்திங்கன்னா நிறைய வாங்கியிருக்கனால வீணாகவே போயிடுச்சு. சரி, எனிவே வர வரைக்கும் யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான். நம்ம டிஷ்யூ ரோல் வந்து பார்த்திங்க அப்படின்னா பயங்கர டிமாண்டு. அதனால் இந்த மாதிரி வந்து டிஷ்யூ கிளாத் வாங்கி வச்சுக்கிட்டேன். ஒரு நாள் ஃபுல்லாகவுமே நல்லா வாஷ் பண்ணி சுடு தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்குவேன். அது இதுதான் அது. அடுத்து வந்து என்கிட்ட நீங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த இட்லி துணி வந்து எங்கே வாங்கினீங்கன்னு. நான் வந்து திருச்சி மங்களில் தான் என்னோடய அக்கா வந்து வாங்கி அனுப்பிவிடுவா. இப்போ பார்த்திங்கன்னா 9-8 இருக்குது அப்படிங்கிற 2 துணி இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபா. ஸோ நான் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை இந்த துணியை வந்து மாற்றிடுவேன். இது வந்து 9-8 இல்லையா. ஸோ அடுத்தது வந்து இன்னொரு செட்டு ஒன்று வச்சுருக்கேன். அதுக்கும் கூட வாங்கி அனுப்பிச்சாங்க. ஸோ மாற்றி எல்லாமே இந்த மாதிரி பல்காக வாங்கி எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறது. இந்த மாதிரி இட்லி துணி வந்து எப்படி வாஷ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து இட்லி வெந்துடட்டும். வெந்ததுக்கப்புறம் எப்படி ஈஸியாக வந்து கழுவலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் உங்களுக்கு. நான் இன்றைக்கி 3 விதமாக வந்து துணி வச்சுருக்கேன். 9-8 4 வச்சுருக்கேன். அப்புறம் வந்து ஒரு 26 இட்லி வைக்கிற மாதிரி பிளேட் ஒன்று வச்சுருக்கேன். அதுக்குமே துணி இந்த மாதிரி நிறைய வாங்கி வரப்போ எடுத்துகிட்டு வந்துடுவேன் நான். அப்படி இப்போ தீர்ந்து போச்சு அப்படின்னா ஊர்லேருந்து அக்கா வந்து வாங்கி பார்சலில் அனுப்பி விட்டுருவாங்க. குட் மார்னிங் ஹரிணி. பார்த்தீங்கன்னா பசங்கள்லாம் ஒருத்தராக எந்திரிச்சு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து இப்போ காலையில் நான் பிரேக்ஃபாஸ்ட்டு தரணும். இட்லியும் வந்து இப்போ ரெடியாக இருக்கும். இப்போ காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நல்லா சூடாக இட்லி, 2 வடை, அதே மாதிரி சாம்பார், அடுத்து சின்ன வெங்காயம், பூண்டு போட்ட பச்சை மிளகாய் போட்ட சட்னி இது. ஸோ காலையில் வந்து பூண்டு, சின்ன வெங்காயம்லாம் போட்டு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இது இல்லைன்னா பூண்டு சட்னி காரைக்குடி ஸ்டைலில் செஞ்சுருப்பேன். சட்னி, சாம்பார், அதே மாதிரி இட்லி, வடை எல்லா ரெசிபியும் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் இருக்குது. லிங்க்கெல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். விருப்பப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். இது கூடவே பார்த்திங்கன்னா சாப்பிட்டு முடித்தோன்னே நல்ல ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக காஃபி சாப்பிட போகிறோம், ஃபில்டர் காஃபி. இந்த ரெசிபியும் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. காலையில் பார்த்திங்கன்னா நாங்கள் 2 பேருமே இன்றைக்கி காஃபி குடிக்கல. காலையில் வந்து அந்த லெமன் டர்மரிக் பவுடர் கொடுத்து டீ மாதிரி குடிச்சிக்கிட்டோம். ஸோ நாங்கள் இப்போ சாப்பிட்டதுக்கப்புறமா தான் காஃபி சாப்பிட போகிறோம். இதை குடிச்சிட்டு நான் உங்களுக்கு விலாகை கண்டினியூ பண்ணுறேன். இப்போ வந்து எல்லாத்துக்குமே காலைல பிரேக்ஃபாஸ்ட் வந்து பசங்களுக்கு கொடுத்தாச்சு. அந்த சூடோடையே இருக்கும் இல்லையா வடை போட்ட எண்ணெய், அந்த எண்ணெயை வந்து திரும்ப ஆறுனதுக்கப்புறம் நான் ரீஹீட் பண்ண மாட்டேன். ஸோ அதோட கண்டினியூஷனாகவே நான் வந்து அந்த சிப்ஸை வந்து போட்டுடலாம் அப்படின்னு. இது டெடிக்கேட்டட் வீடியோ ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். டீட்டெயில்டாக நம்ம எப்படி தோல் உரிக்கணும் அந்த மாதிரி எல்லாமே போட்டிருக்கிறேன். அதோட லிங்க்கும் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நிறைய பேர் என்கிட்ட கேட்டது இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, இந்த கிரேட்டர் வந்து எங்கே வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி. இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய கல்யாணத்துக்கு, அதாவது ஒரு 14 வருஷத்துக்கு முன்னாடி அம்மா வந்து திருச்சி மங்களில் வாங்கினது. ரேட்டு வந்து எனக்கு தெரியலை சரியாக. இப்போ வந்து சிப்ஸு செய்கிறதுக்குன்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் உப்பில் மஞ்சத்தூள் தண்ணி ஊற்றி கலந்து வச்சுருக்கிறேன். ஏன்னா இந்த சிப்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உப்பு தனியாக போட்டிங்க அப்படின்னா சிப்ஸில் வந்து உப்பு ஏறாது. அதனால் எண்ணெயில் போடுறப்பே தனியாக வச்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு வாழைக்காவை மட்டும் எடுத்து தண்ணியில் எடுத்துட்டு தொடச்சிட்டு போடுங்க. இல்லாட்டி அந்த தண்ணி வந்து நமக்கு தெறிக்க ஆரம்பிச்சிடும். இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா எப்படி டேரெக்டாக நீங்கள் அதில் துருவுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி பண்ணுறப்ப மட்டும்தான் உங்களுக்கு ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்காது. நீங்கள் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்துகிட்டு திரும்ப போட்டிங்க அப்படின்னா ஒன்றுக்கு ஒன்று அப்படியே ஒட்டிக்கும் அந்த பிசுபிசுப்பில். பட் இது வந்து ரிஸ்க் இல்லாமல் இருக்கணும், உங்களால் பண்ண முடியும் அப்படின்னா மட்டும் இந்த மாதிரி டேரெக்டாக எண்ணெயில் போடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக போட்டுற வேணாம், நீங்கள் தட்டில் போட்டே பண்ணிக்கலாம்.
அது போட்டோன்னே அந்த சலசலப்பு அடங்குறதுக்குள்ளேயே நம்ம ஒரு 2 ட்ராப் மட்டும் இந்த உப்பு தண்ணி போட்டுக்கிட்டோம் அப்படின்னா அந்த கலரும் நமக்கு கிடைக்கும். கடையில் கிடைக்கிற மாதிரி உப்பும் ஏறிக்கும். ஸோ ஒரு பேட்ச்சு முடிக்க இன்னொரு பேட்சை பக்கத்தில் வந்து ஆறி இருக்கும். அதை வந்து நம்ம டப்பாவில் எடுத்து வச்சிடலாம். நான் ஏன் அந்த கிரேட்டரில் வந்து கத்தி வச்சுருக்கேன் அப்படின்னா, அது கொஞ்சம் வந்து அமுத்திக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் அந்த பிளேடு பெருசாகிக்கும். ரொம்ப மெல்லிஸாக வருது. அதை வச்சு கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து அமுத்திக்கிட்டோம் அப்படின்னா சிப்ஸ் வந்து எனக்கு கொஞ்சம் பெருசாக தடிமனாக கிடைக்கிது. ஸோ அதுக்காக தான் வச்சுருக்கிறேன் அதை. இந்த மாதிரி நான் எண்ணெயில் பொரிச்சதை பார்த்திங்க அப்படின்னா ரீயூஸ் பண்ண மாட்டேன். எதுக்குமே தோசைக்கோ தாளிக்கிறதுக்கோ எதுக்குமே பண்ண மாட்டேன். லாஸ்ட் விலாக்லேயே நான் சொல்லியிருந்தேன், எண்ணெயை வந்து ரீசைக்கிளிங்க்கு நான் வந்து எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு இடத்துல போய் ட்ராப் பண்ணிவிடுவேன். அதை உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி எண்ணெயை வந்து ஒரு தடவை ஹீட் பண்ணி நம்ம செஞ்சோம் அப்படின்னா ஒரே தடவையில் என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணிவிடுங்க. திரும்ப வந்து சூடு பண்ணி பொரிக்கிறதோ தோசைக்கோ அதுக்கெல்லாம் தாளிக்கிறதுக்கோ யூஸ் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ கம்மியாக சின்ன சட்டியாக யூஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து இப்போல்லாம் வந்து நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வர்றது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரீஹீட் பண்ணுற ஆயில்னால கூட நமக்கு வரும். ஸோ டாக்டர்கிட்ட போய் கொடுக்குற செலவுக்கு அந்த எண்ணெயை வந்து நம்ம ரீயூஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. இந்த மாதிரி ஒரு தடவையும் பொரிக்கிறப்ப அந்த வாழைக்காய் தீந்துருச்சு அப்படின்னா ஒரு வாழைக்காவை தண்ணியிலேருந்து எடுத்துட்டு டிஷ்யூ பேப்பரில் துணியை துடைச்சிடுங்க. ஏன்னா அந்த தண்ணியோடு எடுத்து போட்டால் நமக்கு சலசலன்னு எண்ணெய் தெறிக்க ஆரம்பிச்சிடும். தண்ணியில் போடாமல் இருந்தோம்னா கருத்து போயிடும் வாழைக்காய். இப்போ பார்த்தீங்கன்னா சிப்ஸ் போட்டுட்டேன். ஒன்றில் வந்து காரம் பண்ணியிருக்கேன், இன்னொன்று பசங்களுக்கு வெறும் உப்பு போட்டது மட்டும்தான். அதாவது 4 வாழைக்காயில் 2 வந்து எங்களுக்கு செஞ்சுக்கிட்டோம், 2 வந்து பசங்களுக்கு செஞ்சுட்டேன். எண்ணெயும் பார்த்திங்கன்னா ஓரளவு கம்மியான தீயில் வச்சு காலையில் வடையும் சுட்டாச்சு, கூடவே வந்து போட்டு நம்ம இப்போ சிப்ஸும் பொரிச்சாச்சு. இதுதான் எங்களுக்கு இன்றைக்கி மத்தியான லஞ்சுக்கு சைட் டிஷ்ஷு. ஸோ அந்த 2 மட்டும்தான் இப்போ இருக்குது. இதில் வெறும் மிளகாத்தூள் மட்டும் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா சரியாக இருக்கும். சில பேர் வேணும்னா நீங்கள் ஆம்ச்சூர் பவுடர் அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 ஹவரில் வேலை முடிஞ்சிருச்சு. கடைசி பேட்ச் வந்து ஓடிட்டுருக்கு. இப்போ அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு இது 4 வாழைக்காய் செய்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 20 நிமிஷம் கூட உங்களுக்கு ஆகாது. கடையில் வாங்கி ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிட்றதுக்கு சுத்தமாக வீட்டில் பசங்களுக்கு நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். நம்ம வந்து இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற நேரத்தில் பசங்க ஒரு ஹெல்த்தியாக சாப்பிட்ட ஒரு ஃபீலும் நமக்கு கிடைக்கும். இந்த எண்ணெயை என்ன பண்ணுவேங்கிறத உங்களுக்கு டீட்டெயில்டாக நான் சொல்கிறேன். பாத்திரங்களும் பார்த்திங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சதை டிஷ்வாஷரில் லோட் பண்ணிவிட்டேன். இப்போ சிப்ஸ் போட்ட பாத்திரம் மட்டும் சிங்கில் கிடக்கு. ஸ்ட்ரெயினர் பார்த்திங்க அப்படின்னா நான் வெஜிடபிள்ஸ் கழுவுறதுக்கு மட்டும்தான் வச்சுருப்பேன். ஒன்ஸ் வேலையெல்லாம் முடிஞ்சப்போ அதையும் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருவேன். இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சிட்டு கிச்சனும் இந்த அளவுக்கு நல்லா சுத்தப்படுத்தியாச்சு. அடுத்து வந்து லஞ்சு லேட்டாக தான் சாப்பிட போகிறோம். ஏன்னா காலையிலே ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு. அதனால் ஒரு 1 மணி போல் சாம்பார் சாதமும் தயிர் சாதமும் கிளறி வச்சோம் அப்படின்னா வேலை முடிஞ்சிடும். அந்த சூடாக இருக்கிற எண்ணெயும் கலெக்ட் பண்ணி பாட்டிலில் எடுத்து வச்சுட்டேன். இந்த மாதிரி சின்ன பாட்டிலில் எடுத்து வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா பார்த்திங்கன்னா நான் வந்து பெரிய கேன் வாங்குவேன். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 3 கேலன் உள்ள கேன் வாங்கிப்பேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ண எண்ணெயை அதில் ஊற்றி வச்சுருப்பேன் ரீசைக்கிளிங் கொண்டு போய் ட்ராப் பண்ணுறதுக்கு. இன்னொரு இது பார்த்திங்கன்னா புதுசு. ஏன் அந்த எண்ணெயை அப்படி பண்ணுறோன்னா, இந்த மாதிரி நீங்கள் சிங்கில் ஊற்றுனீங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு 6 மாதம் கோல்டாக இருக்கும் இல்லையா, அந்த டைம் போய் எங்கேயாவது அப்படியே வந்து கிளாட் ஆகி உட்காந்துக்கும். ஸோ தண்ணி வந்து எதிர்த்துக்கிட்டு நமக்கு மேலே வர ஆரம்பிச்சிடும். அது சொந்த வீடாமல் இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து வாடகை வீட்டில் இருந்தாலும் சரி, முக்கியமாக இந்த மாதிரி பாட்டில் போட்டு ட்ராஷ் பண்ணிவிடுங்க. அப்படி இல்லைன்னா முடிஞ்சுது அப்படின்னா நீங்கள் இருக்கிற ஏரியாவில் ஃப்ரீ ரீசைக்கிளிங் ட்ராப் ஏரியா அப்படின்னு ஒன்று இருக்கும் ஆயிலுக்கு. அதை வந்து கூகுளில் சர்ச் பண்ணுங்கள். அது இருந்துச்சு அப்படின்னா அவங்கள்ட்ட போய் அதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து வேறு எதுக்காவது யூஸ் பண்ணிக்குவாங்க. நான் இந்த மாதிரி தான் கலெக்ட் பண்ணி வியாழக்கிழமை எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஏரியா இருக்குது, அங்கே போய் நான் கொடுத்துடுவேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் ஆகும் ஒரு தடவை போய் ட்ராப் பண்ணுறதுக்கு. இப்போ டிஷ்வாஷரையும் பார்த்திங்கன்னா லோட் பண்ணியாச்சு. பசங்களுக்கு வந்து இப்போ அடுத்து ஒர்க்கு கொடுக்கணும். அப்போ டிவி பார்த்துட்ருக்கா சாப்பிட்டுட்டு. இப்போ வந்து மணி 11 ஆக போகுது, 11:30 போல். இப்போ பசங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா
ஆரஞ்சு அப்படி இல்லைன்னா லெமன் கொடுக்கலாம் அப்படின்ட்டு. மோஸ்ட்லி நான் பார்த்தீங்க அப்படின்னா ஜூஸஸாக பசங்களுக்கு கொடுக்க மாட்டேன். இதை அப்படியே வந்து ஆப்பிள் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி கொடுத்துட்டா அவங்க அப்படியே ஸ்க்வீஸ் பண்ணி சாப்பிட்ருவாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த ஃபைபரோடு போகும். ஸோ மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நான் ஜூஸஸ் கொடுக்க மாட்டேன், மில்க் ஷேக் கொடுப்பேன். பட் ஜூஸஸாக கொடுக்கறத விட வித் ஃபைபரோடு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான இது கூட. அடுத்து வந்து இட்லி துணி சொல்லியிருந்தேன் இல்லையா, இட்லி வந்து எல்லாருக்கும் எடுத்ததுக்கப்புறமா இட்லி சட்டியில் தண்ணி சூடாக தான் இருக்கும் இல்லையா, உடனே அதில் போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டீங்க அப்படின்னா அதில் இருக்கிற இட்லி ஒட்டியிருந்ததெல்லாம் சட்டு சட்டுன்னு வெளியில் வர ஆரம்பிச்சிடும். உடனே எடுத்து சோப் போட்டு நம்ம கழுவி வாஷ் பண்ணி நம்ம வந்து காய வச்சிடலாம். முடிஞ்ச அளவுக்கு எங்கே சன்லைட்டாக இருக்கோ ஹீட்டாக இருக்க இடத்துல காய வைங்க. அடுத்து இட்லி தட்டை நிறைய பேர், அதாவது நான் பண்ண தப்பு பார்த்திங்கன்னா ஊருக்கு வந்த புதுசில் அப்படியே எடுத்து டிஷ் வாஷரில் வச்சுருவேன். தட்டு பார்த்திங்க அப்படின்னா அப்படியே கருப்பாகிடுச்சு. அதனால் இந்த மாதிரி எடுத்தோடனே ஸ்க்ரப்பு போட்டு சும்மா வாஷ் பண்ணி நல்லா தேய்ச்சி எடுத்துகிட்டு அப்புறம் டிஷ் வாஷரில் வைங்க. கிச்சன் இது அடுப்பையும் க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ வந்து மத்தியானத்துக்கு லஞ்சுக்கு சைட் டிஷ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ சாப்பாடு மட்டும்தான் செய்யணும். பசங்களுக்கு இன்னொரு 1/4 மணி நேரம் கழித்து அதை வந்து கட் பண்ணி கொடுத்துர்லாம். இப்போ அடுத்து எனக்கு வேலை பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட சேனல் வேலை தான். உட்காந்து கமெண்ட்டுக்கெல்லாம் ரிப்ளை பண்ணுறது, ப்ளஸ் இன்றைக்கி போடுற வீடியோவுக்கு எடிட் பண்ணுறது, சில எடுத்த வீடியோலாம் சிலதெல்லாம் வந்து நான் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அதுக்கெல்லாம் தான் வேலை பார்க்க போகிறேன். ஸோ பசங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா மாடியில் அவள் டாய் ரூமை வந்து க்ளீன் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ 2 பேரும் பார்த்திங்கன்னா மாடியில் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் ஸ்டில் இன்றைக்கி மழை தான் பெய்ய போகுது போல், நல்லாவே க்ளவுடியாக இருக்குது. கீழே வந்து பசங்க இருக்கிறனால கொஞ்சம் மெஸ்ஸப்பாக தான் ஆகும். எவ்ரிடே ஈவினிங், அதாவது தூங்க போகிறதுக்கு முன்னாடி நானும் என் பெரிய பொண்ணும் சேர்ந்து க்ளீன் பண்ணிவிடுவோம். பார்த்திங்கன்னா மாடியில் க்ளீன் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு வரா. 2 பேரையும் க்ளீன் பண்ண விட்டோம் அப்படின்னா ஒருத்தி வந்து என்னோடய டாயை எடுத்து க்ளீன் பண்ணுறா, இன்னொருத்தி வந்து என்னோடய திங்ஸை வந்து மெஸ்அப் பண்ணுறா அப்படிங்கிற ஒரு பஞ்சாயத்து நடக்கும். அது முடிஞ்சிட்டு தான் கீழே இறங்கி வரா. அதே மாதிரி டிவியை வந்து ஆஃப் பண்ணவே மாட்டாங்க. நான் வேறு எதுவும் மாற்றவும் கூடாது, பாஸ்போர்ட் வச்சுட்டு கண்டினியூ பண்ணிவிடுவேன். அடுத்து வந்து பசங்களுக்கு லஞ்செல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்கள எல்லாத்தையும் குளிக்க சொல்லிவிட்டு இப்போ வந்து அடுத்த ஒர்க்குன்னு பார்த்திங்கன்னா பெயிண்டிங் பண்ணுறாங்க. சின்னவளுக்கு வந்து பெயிண்டிங் ரொம்ப பிடிக்கும். ஆனால் கூட யாராவது உட்காந்து ட்ரா பண்ணணும், இல்லாட்டி பெயிண்ட் பண்ணணும். இன்றைக்கி அவங்க அக்காவுக்கு அந்த ஒர்க் கொடுத்துட்டேன். ஸோ அவள் கூட உட்காந்து அவளோட பெயிண்ட் பண்ணிகிட்ருக்கா. இந்த மாதிரி இருக்கப்போ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா குறைஞ்சது பெயிண்டிங் கையில் கொடுத்துட்டோன்னா ஒரு 1.5 மணி நேரம்லேருந்து 2 மணி நேரம் சாலிடாக நமக்கு அவங்களும் பிஸியாக இருப்பாங்க, நம்மளையும் ரொம்ப வந்து நச்சு பண்ணாமல் இருப்பாங்க. ஸோ ஒரு சில டைம் பெயிண்ட்டும் கொடுப்பேன், சில டைம் வந்து க்ரையான்ஸ் இல்லை மார்க்கரில் பண்ணிக்குவாள். இது முடிச்சுட்டு அவள் வந்து ஆட்டோகிராஃப் போடுறாளாம் அவள் நேமு. முடிஞ்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா வாஷபிளாக கொடுக்குறோம் இல்லையா, அதனால் க்ளீன் பண்ணுறது ஈஸி. ஸோ எங்கே பெயிண்ட் பண்ணுறாளோ எங்கே வேணால் உட்காந்து பெயிண்ட் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லிவிடுவேன் நான். இது வந்து பெரியவ அவளோட சேர்ந்து உட்காந்து கலர் பண்ணது. இப்படி தான் பசங்களை வந்து இந்த மாதிரி ஆக்குப்பை பண்ண வேண்டியதாக இருக்குது வீட்டுக்குள்ளேயே இருக்கிறப்ப. ஸோ அவங்களும் கிராங்கி ஆகாமல் இருப்பாங்க இல்லையா. பெரியவளுக்கு பார்த்திங்கன்னா நைட்டு அவள் டின்னர் செஞ்சாள். என்னன்னு பார்த்திங்கன்னா கடையில் வாங்கின பீஸா சாஸ் தான் அவளே வந்து டோ பண்ணி பீஸா செஞ்சால் ரொம்ப சூப்பராக வந்துச்சு. அவளுக்கு ஹெல்ப் பண்ணேன், அதனால் என்னால் வீடியோ எடுக்க முடியல. ரெசிபியோட ஃபோட்டோ வந்து இது தான். ஸோ இதோட இந்த விலாக் வந்து இதோட முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.